ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த அழைத்து வந்த இந்த நபித்தோழர்களுக்கும் மத்தியில் ஏதேனும் தவறான ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரம், அவதூறான ஒரு செய்தி மதீனா முழுவதுமே இந்த செய்தி பரவுகிறது. எந்த அளவுக்கு இந்த செய்தியினுடைய விபரீதம் பரவுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கடுமையான பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு பாசம் என்று சொன்னால், அவர்கள் உணவை சாப்பிட்டு வைத்தால், ஒரு எலும்பு துண்டை கடித்து வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த பகுதியில் அந்த எலும்பு துண்டை கடித்தார்களோ அதே இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த எலும்பை கடிப்பார்களாம். அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை குடித்து அந்த பாத்திரத்தை வைத்து விட்டால், இவர்கள் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த பாத்திரத்தில் அவர்கள் வாய் வைத்த இடத்துல இவர்களும் வாய் வைத்து குடிப்பார்களாம். அப்படி ஒரு அன்புக்குரியவர்களாக, அப்படி ஒரு நேசத்திற்குரியவர்களாக, தன் மனைவின் மீது பாசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இவர்களுக்குள்ளே இந்த நிலை இருக்கின்ற பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து எப்படியான கேள்வியாக இருந்தது தெரியுமா? ஆயிஷா அவர்களே, நீங்கள் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னல் அபுத இது எழுத்தரஃப, ஒரு அடியான் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான் என்று சொன்னால், சும்ம தாப தாபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. பிறகு அல்லாஹ்விடத்தில் இருந்து அவங்க குற்றமற்றவர் என்ற செய்தி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வருகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் வழியாக நமக்கு நிரூபித்து விட்டான். அப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் சொல்லப்படுகிறது? எந்த ஒரு அடியான் இந்த உலகத்தில் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கான மன்னிப்பை எப்படி கேட்கணும்? எல்லாம் நீ மன்னிச்சிரு, நான் தொழாம இருந்துட்ட மன்னிச்சிரு, நான் பொய் பேசுவோனாக இருந்துட்ட மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி அசட்டையாக இருந்துட்ட மன்னித்து விடு என்று வெறும் மன்னிப்பை மட்டும் கேட்டுவிட்டு கடந்து செல்பவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மன்னிப்புக்கு எஃபெக்ட் இருக்காது, அந்த மன்னிப்புக்கு பவர் இருக்காது என்று இஸ்லாம் சொல்லுது. எப்படி மன்னிப்பு கேட்கணுமா? முதல்ல நம்ம தவற உணரணும். நாம என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், எதில் அலட்சியமாக இருக்கிறோம், எதில் பலவீனமாக இருக்கிறோம், எதில் பொடுபோக்கு தன்மை கொண்டவர்